உங்களுக்கும் இந்த நேரம், இதை தொடர்ந்து வர இருக்கின்ற நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அனைத்தும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று முதல்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை மையமாக வைத்து என்னுடைய உரையை மட்டுப்படுத்திக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆதமுடைய மகன், நாங்கள் எல்லாரும் ஆதமுடைய மக்கள், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நம் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆதமுடைய மனிதர், ஆதமுடைய மக்கள் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படையாக சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் இறையடி செய்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், எந்த ஒரு புண்ணியமும் செய்ய முடியாது. எல்லா புண்ணியங்களும் என்னவாக ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டார், அமலும் எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டது, எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. அநேகமான மனிதர்கள் இருந்து கை நிறைய வசதி, வாய்ப்பு, செல்வம் எல்லாம் இருந்துச்சு, சந்தர்ப்பமும் கிடைச்சிச்சு, அதை செய்ய கிடைக்க இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை நழுக விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு வருத்தப்படுவர்கள் தான் நம்மில் அநேகமானவராக இருக்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால், மரணித்து விட்டால், இறையடி செய்து விட்டால், அவருக்கு எந்த ஒரு அமலும் அதற்கு பிறகு செய்ய முடியும். ஆனா மூணு விஷயத்தை தருகிறேன். இந்த பள்ளி வாசல்ல நான் இந்த 3 விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்லுவேன். எனக்கு முன்னால பேசின ஹஸரத் அவர்கள் பள்ளி வாசல்ல நடக்க வேண்டிய 3-4 விடயங்களை பற்றி, இபாதத்து, தாலீம், தாவத்து, அதே மாதிரி ஹித்மத், பொது சேவைகளை பற்றி மிக அழகாக சுத்தர சுருக்கமாக சொன்னாங்க. நான் உங்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட 3 விஷயத்தை மட்டும், அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் செய்யுங்கள், நிலையான தர்மம். என்ன தர்மம்? நிலையான. சில தர்மத்தை செய்யும் பொழுது அது நிலையாக இருக்கிறதான்னு பார்ப்போம். உலகத்துல வியாபாரிகள் எப்பொழுதுமே பார்ப்பாங்க, முதலீடு செய்யும் பொழுது நிலையான முதலீடா இது, வெள்ளத்துக்கு அடிச்சுட்டு போக மாட்டாது, இந்த முதலீடு நிலையானதாக இருக்கும், என் 8 பரம்பரைக்கு என்ன செய்யும், இது பணம் கொடுக்கும், இது சோறு போடும் என்ற எண்ணத்தில்தான் மக்கள் முதலீடு செய்வார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தர்மம் செய்யும் பொழுதும் அப்படி பார்த்துக் கொள்ளுங்கள், நிலையான முதலீடு, நிலையான தர்மம், ஒரு நல்ல கர்மம். அதற்கு சொன்னார்கள், பள்ளி கட்டுவது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, நோய்வாய்ப்பட்டு அல்லோலப்பட்டுக் கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு, சுபஹானல்லாஹ், மனித கோடிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். மனிதனும் மனிதத்துவமும் எங்களால் வாழ வேண்டும். அதற்குத்தான் வைத்தியசாலைகள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் கட்டப்பட்ட வைத்தியசாலைகளுடைய வரலாறுகளை படித்து பார்க்கலாம். எப்படிப்பட்ட வைத்தியசாலைகள், அது நோயாளிகளுக்காக மட்டும் கட்டப்பட்டதல்ல, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் கூட வைத்தியசாலைக்கு போய் நின்றுவிட்டு வந்து விடுவார்கள். இந்த வைத்தியசாலைக்கு போனால் உளவியலுக்கும் என்ன செய்யும், மன உளைச்சலுக்கும் அங்கே தீர்வு கிடைக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிலையான தர்மம், பள்ளி கட்டுவது, மதரசாக்களை அமைப்பது, பள்ளிக்கூடங்களை அமைப்பது, மையவாடிகளை உருவாக்குவது, எங்களுடைய வாலிப சமூகம் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்களை அமைத்துக் கொடுப்பது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை அமைத்துக் கொடுப்பது ஒரு சதகத்துல் ஜாரியா. மனிதனுக்கு அதனால் பிரயோஜனம் கிடைக்கிறது. மனிதன் வாழ்ந்து விட்டு போகிறான், மனிதத்துவம் வாழ்ந்து விட்டு போகுது, சகோதரத்துவம் வாழ்ந்து விட்டு போகுது. அப்படிப்பட்ட நல்ல கர்மங்களை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் கொடுத்து துணை புரிவானாக.
கருத்தை சொல்றதை கேட்டுக்கோங்க. நீங்க விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது மட்டும்தான் வரலாறு. நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ஒரு மரண சடங்கில் பங்கெடுக்கும் பொழுது அந்த அங்கிருக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய முடிய உடம்பை வச்சுக்கொண்டு யாரும் இவருக்கு என்ன சொந்தம் என்று எதையுமே பேச மாட்டாங்க. இவருக்கு 5 வீடு இருக்குது, மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்குது, துபாயில் ஒரு வீடு இருக்குது, அங்கிலாந்தில் ஒரு வீடு இருக்கிறது, இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்தவர் என்று சொல்லி அவரை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அவர் கொடுத்து விட்டு போத பேசுவாங்க. இவர் இப்படி செஞ்சாரு, இவர் ஒரு அனாதை இல்லம் நடத்துறாரு, இவர் இப்படிப்பட்ட ஒரு ஓவனைகள், இப்படிப்பட்ட விதவைகளுக்கான ஒரு வேலை திட்டத்தில் இருக்கிறாரு என்று சொல்லி எவைகளை எல்லாம் அவருடைய ஜீவிய காலத்தில் செய்தாரோ அவைகளைத்தான் மக்கள் பேசுவார்களே தவிர அவர் விட்டு விட்டு போன எதையுமே பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா பேச மாட்டார்கள்? சொல்லாம சொல்லுகிறார்கள், நீங்க விட்டு விட்டு போனது ஒன்று இப்பொழுது உங்களுடையதல்ல, அதனால் அதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் அதுதான் ஏற்றவர். கொடுத்து விட்டு போனது மட்டும்தான் உங்களுடையது. எனவே உங்களுடையதை நாங்கள் பாராட்டி பேசுகிறோம் என்ற செய்தியைத்தான் ஒவ்வொரு மரண சடங்கிலும் நாங்கள் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கிறோம். இப்ப நாங்க யோசிக்கணும், ஏந்த மரண சடங்குக்கு என்ன பேச போறாங்க மக்கள்? என்ன பத்தி என்ன பேச இருக்கிறாங்க? என்ன பத்தி மக்கள் என்ன கதைக்க போறாங்க? என்ன பத்தி மக்கள் என்ன பேச போறாங்க? ஒன்று சொன்னேன், கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு, விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல. இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றேன், உலகத்தில் இவ்வளவு காலம் வாழ்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யார் தெரியுமா? தனக்காக வேண்டி வாழ்ந்த யாருக்குமே உலகம் வரலாறு எழுத இல்லை. பிறருக்காக வேண்டி வாழ்ந்தவர்களுடைய வரலாறை உலகம் எழுதி வைத்திருக்கிறோம். அது மதங்களை கடந்து, எல்லைகளை கடந்து, உயர்ந்த தாழ்ந்த குலத்தை கடந்து, மனிதன் மனிதனுக்கு செய்தவைகளை மனிதன் என்ற வரலாறு, உலக வரலாறு அப்படி எழுதி வைத்திருக்கிறோம். அதை பற்றி பேசுவதாக தான் பேசிக்கொண்டே போக முடியும். என்னுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றிருந்தால், எனக்காக வேண்டி நான் வாழ்ந்தால் யாரும் என்னுடைய வரலாறு எழுத மாட்டார்கள். பிறருக்காக வேண்டி நான் வாழ்ந்துவிட்டு மௌத்தானால் என்னுடைய வரலாறு என்ன செய்யப்படும்? நிச்சயமாக எழுதப்பட்டு கொண்டிருக்கும். திண்டுக்கல் என்ற வார்த்தை எங்களுடைய சில பிரதேசங்களில் பேசப்படும் பொழுதெல்லாம் ஹலீல் அஹ்மத் ஹஜ்ரத் அவருடைய ஞாபகம் வராமல் போக மாட்டார். திண்டுக்கல் என்ற ஊருக்கு அவர் அட்ரஸ் ஆக மாறிவிட்டார். சில ஊர், சில அநேகமான மக்களுக்கு திண்டுக்கல் அட்ரஸ் முகவரி, திண்டுக்கல்லுக்கு ஹலீல் அஹ்மத் முகவரி. வாழ்க்கை நல்லா எனக்கு பொழுது அருள் புரிவானார். சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது, அந்த தர்மத்தை தான் ஜிப்ரி ஹாஜியார் அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். அதே போல அன்சாரி ஹாஜியார் அவர்களும் அவருடைய தகப்பனாருடைய பெயர்ல ஒரு பள்ளியை கட்டி ஏற்கனவே தொடர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரியான இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள், ரபி ஹாஜியார் அவர்கள், இப்படியான எல்லா சகோதரரும், உலமா சமூகம் அதை தூண்டி ஊக்குவித்திருக்கிறார்கள். இங்க வந்திருக்கக்கூடியவங்க நீங்க ஆதரவளித்திருக்கிறீங்க. எனவே நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி கூடாகத்தான் இப்படிப்பட்ட நல்ல கர்மங்கள் நடந்தேறி இருக்கிறது என்பதில் நாங்கள் எல்லாரும் பங்குதாரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொறுப்பை பொறுத்துக் கொள்வானாக. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் நானும் மௌத்தாகி விட்டால் எனக்கு அமல் செய்ய முடியாது. ஆனா ஒன்று நிலையான தர்மம், இரண்டாவது பிறருக்கு சொல்லிக் கொடுத்த பிரயோசனம் தரக்கூடிய கல்வி. என்ன கல்வி? ஒரு மனிதனுக்கு பிரயோசனம் என்பது உலகத்திலும் கிடைக்க வேண்டும், ஆகத்திலும் கிடைக்க வேண்டும். மதரசாக்கள்ல கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், காலர் ரசூல், அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் என்று சொல்லி பொய்க்கு இடப்பாடே இல்லாத உண்மைக்கு தோதுவான கருத்துக்களையும் ஹதீசுகளையும் ஞானங்களையும் மதரசாக்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இதே போல ஒரு மனிதன் சுய மரியாதையோடு வாழ்வதற்கு, தொழில் வாய்ப்புகள் செய்வதற்கு, தன்னை இன்னொருவருக்கு முன்னால் தலை குனிய வைக்காமல், கையை நீட்ட வைக்காமல் உழைத்து என்னுடைய கையை மேலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்வதற்கு
ஒருவருக்கு ஒருவர் ஒரு அறிவை சொல்லிக் கொடுத்தால் அந்த அறிவினூடாக கிடைக்கக்கூடிய பலன் என்னுடைய மௌத்துக்கு பிறகு வந்து கொண்டே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் 4500 பேருடைய வீட்டில் நெருப்பு பத்துவதற்கு அல்லாஹ்வை காரணமாக்கி வைத்திருக்கிறார். 4500 பேருக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. 15000 பேருக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. 15000 பேருடைய வீட்டில நெருப்பு பத்துவதற்கு காரணகர்த்தாக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். நாங்க நல்லவை யோசித்துக் கொள்ளணும். நான் ஒருவருக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தேன், யாரிடத்திற்கு கை நீட்டாமல் வாழேன், யாருக்கும் சுமையாக மாறிவிடாதே. அப்படிப்பட்ட ஒருவனாக வாழ்வதற்கு என்னென்ன அறிவுகள் தேவையோ, என்னென்ன டெக்னிக்ஸ் தேவையோ, இவைகளை நாங்கள் படித்துக் கொடுத்து வாழ வைத்திருக்கிறோம் என்றிருந்தால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நாங்க இல்லா பொழுதுக்கு பிறகும் நாங்க படிச்சு கொடுத்த அந்த கற்றுக் கொடுத்த அந்த அறிவினூடாக அவர்கள் பணம் சம்பாதிச்சு அவர்கள் பள்ளி கட்டினால் அந்த பங்கு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் வெற்றி உங்களை மாற்றி வைப்பார். மூணாவது மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான அதுதான் எங்களுடைய குழந்தைகள். எங்களுடைய எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதை பற்றி யோசிக்கவான். எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை விட்டு போக போகிறேன் என்பதை யோசிக்கும். எங்கட மாப்பா இப்படி, எங்கட அப்பா இப்படி, எங்கட அத்தா இப்படி இருந்தாரு என்று தகப்பனை வைத்து முன்னோர்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளாமல் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேல விட்டு போக போகிறேன், இதை பத்தி யோசிக்கும். கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் இறையடி சேர்ந்தால், என்ன கொண்டு போய் அடக்கி செய்து வந்தால், ஏண்ட குழந்தைகள் எத்தனை நாளைக்கு ஒருக்க என்னுடைய கபரடிக்கு வருவார்கள், என்ன சியாரம் செய்ய வருவார்கள், எனக்காக வேண்டி ஏதாவது செய்வார்கள். நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். நிலையான தர்மத்தில் ஒரு முக்கியமான தர்மம் தான், முக்கியமான செயல் தான் எங்கட குழந்தை. எங்கட குழந்தை மிக இறக்கமாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன், நான் 5 பிள்ளைக்கு வாப்பா. எங்கட குழந்தைகள் வளருதா நாங்க வளர்க்குவோமா? எங்கட குழந்தைகள் வளருதா அல்லது நான் வளர்க்குவோம்? இப்படி கேட்போமே. சில வீடுகள்ல எலி என்ன செய்து வளருதா வளர்க்கிறோமா? எலி வளருதா வளர்க்கிறோமா? வளருது. கரப்பத்தான் கரப்பாம்பூச்சி வளருது. அதே வீட்டுல பூனை வளர்க்கிறோம். சில வீடுகள்ல நாய் வளர்க்கிறாங்க. இன்னும் சில வீடுகள்ல மீன் வளர்க்கிறாங்க. மீன் வளர்க்கிறாங்க, கரப்பத்தான் வளருது. பூனை வளர்க்கிறாங்க, எலி வளருது. மீன் வளர்க்கிறாங்க. எங்கட பிள்ளைகள் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு பதில் தெரியாது. நீங்க தான் பதில் சொல்லணும். எந்த புள்ள வளருதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சுபகத்துல நான் மட்டும் வாரேன், இந்த புள்ள வரையில. சுபகத்துல நான் மட்டும் பள்ளிக்கு வாரேன், நான் இந்த புள்ள வரையிலன்னா இந்த புள்ள வளருது. இல்ல சுபகத்தை இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டுதான் பள்ளிக்கு வர அர்த்தம் என்ன? இந்த பிள்ளை நான் வளர்க்கிறேன். இங்க இருக்கிற ஒஸ்தாத்மாருக்கு தெரியும். எங்கட மதரசாவில் 500 பிள்ளைகள் இருப்பாங்க. 500 பிள்ளைய சுபகத்தை எழுப்பாட்டுறதுக்கு மேக்சிமம் எங்களுக்கு தேவைப்படும் 10 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? அதற்கு போய் கணச்சிட்டாலும் எழுதிடுவாங்க. எழுப்பல்லையான்னு கேட்டா எழுதிடுவாங்க. ஆனா எனக்கு வீட்டுல 2 புள்ள வீட்டுல இப்ப இருக்கிறாங்க. அந்த 2 பேரை எழுப்பாட்டி சுபகத்தை கூட்டிக் கொண்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும்.
தஹஜ்ஜுத் கிடைக்காது, இன்னும் குர்ஆன் ஃபஜ்ருக்கான மசூதா கிடைக்காது. அது கஷ்டமான வேலை. அந்த இடத்தை நாங்கள் மிகைத்தால் தான் வலதும் சாலிஹுன் யதுலஹு, தனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் உருவாக்க முடியும். இந்த பள்ளியை ஆபாது பண்ண வேண்டும். இந்த பள்ளியை நாங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் சிறார்களை கொண்டு, வாலிபர்களை கொண்டு பள்ளி வாசல் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். அல்லாமா இக்பால் வந்துட்டு உந்துருசுக்கு போய், ஸ்பெயினுக்கு போய் சொன்னாரு, ஜுல்ஜுலத்துல் அஸானி பிகுல்லி ஹய்யின், அந்த குயில் என்ன செய்து கூவுவது போன்ற அசானுடைய சத்தங்கள் பள்ளிகளில் கூவப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் பள்ளி வாசல்களில் தொழுகைக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலை வந்து விடக்கூடாது. எனவே இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லுவேன், முஹப்பத் அன்பாக சொல்லுவேன், இந்த பள்ளியை கட்டி தந்தவருடைய ஹாஜியார் அவர்களுடைய மகனார் சிங்கப்பூர் இருக்கிற பெரிய சுல்தான் பள்ளிவாசலுடைய ஒரு இமாம். அந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன். இங்க இருக்கக்கூடிய அன்சாரி ஆஜருடைய மகன் அப்படிப்பட்டவர். பள்ளிவாசலுடைய இணைக்கப்பட்டவர்கள். எனவே பள்ளியை கட்டணும் என்றால் வெறுமனே என்னால மட்டும் கட்ட முடியாது. ஆரம்பத்தில் எனக்கு முன்னால் கரைத்த ஒரு சகோதரர் ஆலிம் சொல்வது போன்று அந்த பள்ளியை கட்டுவதற்கு குடும்பத்துடைய உதவி, குழந்தைகளுடைய உதவி, மனைவியினுடைய உதவி எல்லாம் தேவைப்படும். எல்லாம் ஒன்றாக இணையும் பொழுதுதான் ஒரு நல்ல கர்மத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றேன், பிள்ளைகளை மட்டும் பாலாக்கி விடாதீர்கள். பிள்ளைகளை மட்டும் பாலாக்கி விடாதீர்கள். அனைவருக்கும் சொல்கிறேன், எங்கட பிள்ளைகள் எங்களை நல்லா பார்த்துக்கொள்ளணும். என்ன செஞ்சிருந்தோம்? எங்கட பிள்ளைகளை எங்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? எங்கட பெற்றோர்களை நாங்கள் நல்லதாக பார்த்துக் கொள்ள. இந்த உலகம் முன்னேறி விட்டது, இந்தியா முன்னேறி விட்டது என்று நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் தான் சொல்வேன், உலகம் முன்னேறி இருக்கிறது சடவாதத்தில். மனித நேயங்கள் புல்தூண்டி புதைக்கப்பட்டது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஃபேனும் இருக்க இல்லை, ஏசியும் இருக்க இல்லை, வாகனம் ஒன்றும் இருக்க இல்லை. வீடுகளுக்குள்ள பெற்றோர்கள் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு எல்லா சடவாதமும் தலைக்கு மேல வந்து விட்டது. பெற்றோர்களுக்காக வேண்டி முதியோர் இல்லமும் கட்டி வைத்து, பெற்றோர்களுக்காக வேண்டி முதியோர் இல்லத்தையும் கட்டி வைத்து, பள்ளி கட்டி சுவர்க்கம் போவதை விட மிக லேசாக சுவர்க்கம் போகலாம். தாயுடைய பாதத்தின் கீழ் சுவர்க்கம். அதனால குழந்தைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராக இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பயுமே சொல்லுவது ஒன்று, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இப்ப நான் உங்களோட பேசினா நீங்க சொல்வீங்க, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களான்னு கேட்பீங்க. அதில் அவங்க பேசுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களான்னு கேட்பீங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்க பேசினா, ஏன் இவ்வளவு பேசுறீங்க, ஏன் இவ்வளவு பேசுறீங்க? பிள்ளைகள் எங்களை பேச்சை கேட்க தயார். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? நீங்க பேச வானம், நீங்க வாழ்ந்து காட்டுங்க. நீங்க என்ன செய்யுங்க? பேசுறது எல்லாருக்கும் பேசலாம், பேப்பரை போட்டும் பேசலாம், பயான் எல்லாரும் செய்யும். எங்களோட போன்ல பயான் இருக்குது, பயான் பண்ண வானம். நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? தகர்த்து அழுது காட்டுங்களே. எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், நான் மதரசா ஓதுற காலத்துல உஸ்தாதுமார்களுடைய தஹஜ்ஜுடைய அழுகை சத்தத்தில் எழும்பிய மாணவர்கள் நாங்கள். எங்களுடைய வீடுகளில் நடந்திருக்கிறோம். தாயினுடைய அழுகை சத்தத்தில் நாம் எழுப்பி, குழந்தைகளுக்கு தூக்கம் வர வேண்டும். தாயினுடைய குர்ஆன் ஓசை, தாயினுடைய குர்ஆனுடைய சத்தத்தில் குழந்தைகளுக்கு என்ன வர வேண்டும்? தூக்கம் வர. இதுதான் வலதும் சாலிஹுன் யதுலஹு. நான் வளர்த்த புள்ள, வளர்ந்த பிள்ளை அல்ல, நான் வளர்த்தெடுத்த புள்ள. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்றி வைப்பான். இந்த பள்ளியை மாற்றி வைப்பான். இந்த குடும்பம் குடும்பமாக வந்து மனிதர்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காபா ஆலயத்தை கட்டி முடித்த காபா ஆலயத்தை கூட அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ
மனிதர்களுக்காக வேண்டி கட்டமைக்கப்பட்ட காவாலயம். இந்த பள்ளியும் அப்படித்தான். ஹதரத் அவர்கள் சொன்னாங்க, இங்கு தேவை என்று வரக்கூடிய ஒவ்வொருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். பள்ளி இருப்பது இது ஒரு ஜாதிக்கு ஒரு குலத்துக்கு சொந்தமானதல்ல. இது மனிதனுக்கு சொந்தமானது. மனிதனே இங்கிருந்துதான் வளர வேண்டும். பொதுப்பணி இங்கதான் நடக்க வேண்டும். எங்களோட ஊர்ல யாராவது ஒருத்தர் மனிதன் பசியில் இருக்கிறானா, நாங்கள் எல்லாரும் குத்தம் நாங்கள் எல்லாரும் குத்தம். எங்களோட வீடுகள் மாதக்கணக்கில் சாப்பிடுவதற்கும் சமைப்பதற்கும் தேவையான பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றிருந்தால், பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு பசியில் இருக்கிறார் என்றிருந்தால் அந்த பசி எப்படிப்பட்ட பசியாகும்? மனிதநேயத்தை கட்டியிருக்கும், மனிதநேயத்தை வாழவே. குர்ஆன் கூட இங்க மாற்று மதத்தை அந்த சகோதரர் இருப்பதன் காரணமாக இந்த செய்தியை பதிவு செய்கின்றேன். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல ஈமான் கொண்டவர்களே என்று விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் விழிக்க. விசுவாசம் கொள்ளாத மக்களை எப்படி விழிக்க வேண்டும்? விசுவாசம் கொள்ளாதவர்களே விழிக்க வேண்டும். ரெண்டு கூட்டம் உண்டு, விசுவாசம் கொண்டவர்கள், மற்றவர்கள் யாரு? விசுவாசம் கொள்ளாதவர்களை விழிக்க வேண்டும். விசுவாசம் கொள்ளாதவர்களே என்று யாரையும் கபரு என்று சொல்லி அல்லாஹ் அப்படி விழிக்க இல்லை. அல்லாஹ் அப்படி விழித்து பேசல. ஒரு குர்ஆன் எங்கேயும் பேசல. மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரத்தை பார்த்து அல்லாஹ் விழிக்கும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், யா இபாதி, யா அஹ்லல் கிதாப், யா பனி ஆதம். முழு குர்ஆனிலும் ஒரே ஒரு இடத்துல தான் யா அய்யுஹல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பு செய்தவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீம்ல மட்டும் சொல்லுகிறார். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆயத்தும் இந்த உலகத்துக்குரிய ஆயத் அல்ல, அது மறுமை நாளைக்குரிய ஆயத். அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுவும் உள்ள வளர்ப்போட சம்பந்தப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அந்த அருளை நிராகரிப்பு செய்தவர்களே, இன்னைக்கு இந்த புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் இதுதான் என்று யாரும் சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம். யாரும் என்ன செய்ய வேண்டாம்? அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தவறை இன்னொருத்தரின் பக்கம் சாட வேண்டாம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஒரே இடத்துல மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று விழித்திருக்கிறான். அது எங்க என்று சொன்னால் கியாமத்துடைய நாளைக்குரிய ஆயத்து. உலகத்தில் விழிக்கும் பொழுதெல்லாம் யா அய்யுஹன் நாஸ், யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எனவே அனைவரும் ஒன்றாக இணைந்து, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்தில் நல்லது நடைபெற வேண்டும், இந்த பூமிக்கு மேல மனிதத்துவம் வாழ வேண்டும், சகோதரத்துவம் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட பள்ளி வாசல்கள், இப்படிப்பட்ட இடங்கள் கட்டப்படுகிறது. இல்லாமல் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த பள்ளிக்கு வரக்கூடிய, தேவையுடன் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மனிதன் மட்டுமல்ல, ஒரு பிராணி வந்து நிற்கட்டுமே, பசியுடன் வந்து நிற்கக்கூடிய ஒரு நாயாக இருக்கட்டுமே, ஒரு காகமாக இருக்கட்டுமே, இந்த பள்ளிக்கு போனா எனக்கு சோறு கிடைக்கும் என்ற உணர்வு அதற்கும் வர வேண்டும். அதுக்கும் வர வேண்டும். இது ஹயாத்துல் ஹைவான் என்ற கிதாபில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. சில வீடுகள்ல காக்கைகள் வந்து காக்கான்னு சத்தம் வைக்கும். ஒரு நாள் சத்தம் வைக்கும், கேட்டு பார்க்கும். கேட்குது தான், எனக்கு கொஞ்சம் தாங்க சொல்லு. நீங்க கொடுத்தீங்கன்னா 2ஆம் நாளைக்கு 4 பேர் சேர்ந்து வருவாங்க. இந்த வீட்டுல கொடுக்குறாங்கப்பான்னு சொல்லி, இந்த வீட்டுல கொடுக்குறாங்க. 2ஆம் நாளைக்கு வந்து காக்கான்னு சொல்லி பார்க்கும். தரையில் அந்த 3ஆம் நாளைக்கு அந்த வீட்டுக்கு காகமும் வரமாட்டான். காகத்துக்கு தெரியுது கொடுக்கிற வீடு, கொடுக்காத வீடு. எனவே இறைவன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தந்தருவானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த 2 ஹாஜியாரமானவருடைய நண்பர்களுடைய, எனக்கு மிக விருப்பமானவருடைய குடும்பம் இங்கே வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அம்மா பொருந்திக் கொள்வானாக. யார் யாருடைய பேர்களில் இதுவரைக்கும் இவ்வளவு நாட்கள்ல பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அனைத்து பள்ளிகளுடைய நிகழ்ச்சிகளை பொருந்திக் கொள்வானாக. இதற்கு துணையாக இருந்த அனைத்து நல்லுள்ள படைத்தவர்களை பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள்,
எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரையும் எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நல்லவைகளை செய்துவிட்டு உலகத்துக்கு சலாம் சொல்ல எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.